بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள், மூமின்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால், ஈமானை பூரணப்படுத்தும் நற்குணங்கள் என்ற தலைப்பிலே இன்றைய தர்பியா நிகழ்ச்சியில் அல் குர்ஆன், சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் சில விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனம் தரக்கூடிய சில விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பரிமாறிக்கொள்வோம். ஆரம்பமாக அல்லாஹ்விடம் நான் வேண்டிக் கொள்கிறேன், இங்கே பேசப்படக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய எனக்கும் செய்மடுக்கக்கூடிய உங்களுக்கும் முழு பிரயோசனத்தையும் தர வேண்டும். அந்த உதவியை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க பல உரைகளை செய்மடுக்கிறோம். ஹுதுபாவாக, இஷா பயானாக, தர்பியாவாக, இப்படி பல உரைகள் எங்களால் செய்மடுக்கப்படுகிறது. நாங்க நிறைய குர்ஆன் வசனங்களை தெரிஞ்சுக்கிறோம், நிறைய ஹதீஸ்களை நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இன்று பேசப்படக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் கூட பல தடவைகள் நாங்கள் செய்மடுத்த குர்ஆன் வசனமாக இருக்கலாம், பல தடவைகள் செய்மடுத்த ஹதீஸாக கூட இருக்கலாம். ஏற்கனவே மஸீர் மௌலை சொன்ன பிரகாரம் வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுவது, நீங்கள் நினைவூட்டுங்கள், அந்த நினைவூட்டல் மூமின்களுக்கு, ஈமானை சுமந்தவர்களுக்கு பிரயோசனம் அளிக்கும். அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். நினைவூட்டல் என்றாலே என்ன என்று சொன்னால், ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொன்னால் நினைவூட்டல். ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொன்னால் நினைவூட்டல். அப்ப ஏற்கனவே சொன்ன ஒன்றை திரும்ப சொல்லக்கூடாது என்பது இல்லை. அல் குர்ஆன் வசனங்கள் மாற்ற முடியாது, ஹதீஸ்கள் மாற்ற முடியாது. அதே அல் குர்ஆன் வசனம், அதே ஹதீஸ்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஈமானை பூரணப்படுத்தும் நற்குணங்கள் என்று வருகின்ற பொழுது ரெண்டு சொற்கள் அங்கே வருது: ஈமான், நற்குணம். ஈமான் என்றால் எங்களுக்கு தெரியும். எது ஈமான்? நாங்க அல்லாஹ்வை நம்புறது, அதே போன்று மறுமையினால நம்புறது, மலக்குமார்களை நம்புறது, தூதர்களை நம்புறது, வேதங்களை நம்புறது, அதே போன்று
அல் கதிர், கலாவுல் கதிர், கலா கதிர விதியை, அல்லாவின் விதியை நாங்க ஏற்றுக்கொள்வது, நம்புவது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஈமானுக்கு இமாம்கள் ஒரு அழகான வரை விளக்கணம் கொடுப்பார்கள். அல் குர்ஆன், சஹீஹான ஹதீஸ்களை மையமாக வைத்து. அது என்ன வரை விளக்கணம்னு சொன்னால், நாங்க ஈமானா நம்பிக்கைன்னு சொல்றோம். நம்பிக்கை உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் இந்த ஈமான் உள்ளத்தோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டது அல்ல. தாரீஃப், அதாவது ஈமானுக்கு வரை விளக்கணம் எப்படி சொல்வார்கள் சொன்னால், கவுலும் பில் லிசான், அதாவது நாவால் மொழிதல், அதே போன்று வதஸ்தீக்கும் பில் ஜினான், உள்ளத்தால் உண்மைப்படுத்துவது, அதே போன்று வஅமலுன் பில் அர்கான், உறுப்புகளினால் அமல் செய்வது, நடைமுறைப்படுத்துவது. இந்த மூன்றும் அமைந்தால்தான் பரிபூர்ணமான ஈமான். ஈமான் நான் ஒன்றை நம்புறேன் மனசால மட்டும். உதாரணத்துக்கு, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் பாவம், பொய் சொன்னால் நரகம், அப்படி என்று நான் மனசால நம்புறேன். ஆனா என் வாய் என்ன செய்யுது என்று சொன்னால் பொய் பேசுது. ஈமான் பரிபூர்ணம் இல்லை. அதே போன்று என்னுடைய உறுப்புகள் என்ன செய்யுது என்று சொன்னால், இப்ப உதாரணத்துக்கு களவெடுக்கிறது பாவம், களவெடுக்கிறது பாவம், களவெடுத்தால் அதன் மூலமாக நான் நரகம் போகலாம், இதை நான் நம்புறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் நம்புறேன். ஈமான் உள்ள நம்புது. சில நேரம் நாவும் என்ன செய்யுது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளுது. நாவாலையும் சொல்றோம், ஓம் களவெடுக்கிறது பாவம். ஆனா எங்கட உடல் உறுப்பு என்ன செய்யுது என்று சொன்னால் களவு என்ற அந்த செயலை செய்யுது. அப்ப என்ன நடக்கல என்று சொன்னால் ஈமான் பரிபூர்ணமாகல. அப்ப ஈமான் பரிபூர்ணமாகணும்னு சொன்னால் எங்கட உள்ளம் நம்புவது போல, எங்கட நாவு மொழிவது போல, எங்களுடைய உடல் உறுப்புகளும் செயற்பட வேண்டும். இந்த மூன்றும் அமைந்தால்தான் ஈமான் பரிபூர்ணமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ மூமின், விபச்சாரம் செய்யக்கூடியவன் விபச்சாரம் செய்கின்ற போது முஃமினாக இருக்க மாட்டான். அதே போன்று வலா யஷ்ரபுல் ஹம்ர் ஹீன யஷ்ரப் வஹுவ மூமின், அதாவது மதுபானம் அருந்துகின்றவன் மதுபானம் அருந்துகின்ற போது அவன் முஃமினாக இருக்க மாட்டான். அதே போன்று வலா யஸ்ரிக் ஹீன யஸ்ரிக் வஹுவ மூமின், களவெடுக்கிறவன் களவெடுக்கின்ற பொழுது அவன் முஃமினாக இருக்க மாட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், ஈமான் என்றது உள்ளத்தோட மாத்திரம் சம்பந்தப்பட்டதல்ல. களவெடுக்கிறவனே சொல்லுவான் களவெடுக்கிறது ஹராம். மதுபானம் அருந்துகின்றவனே சொல்லுவான் மதுபானம் அருந்துவது ஹராம். வாயால சொல்றான், உள்ளத்தால நம்புறான், ஆனா செயற்பாடு வித்தியாசமா இருக்கிறது. எனவே ஈமான் பரிபூர்ணமாகல, அவனுக்கு தண்டனை உண்டு அப்படின்றத நாங்க பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இதுதான் ஈமானுடைய விளக்கம். இப்ப ஹுஸ்னுல் குலுக், நட்புணம், எங்களுக்கு தெரியும். எங்கட நாவால வெளிப்படுகிற நல்ல வார்த்தைகள் நட்புணம். அதே போன்று எங்கட செயற்பாடுகள், நடத்தைகள், நல்ல நடத்தைகள் நட்புணம், நல்ல வார்த்தை நட்புணம், நல்ல நடத்தைகள் நட்புணம். இப்ப இன்னொரு மாதிரி நான் சொல்வதாக இருந்தால், அன்பார்ந்த சகோதரர்களே, ஈமான் என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போன்று நட்புணம் என்பதும் முக்கியம். எதற்கு என்று சொன்னால் ஈமான் பரிபூர்ணம் ஆகுவதற்கு. நாங்க அதுக்குரிய செய்திகளை நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாகவே சொன்னார்கள். இந்த வார்த்தையை கவனிங்க,
அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா. மூமின்கள்ல பரிபூர்ணமான ஈமான்தார் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மூமின்கள்ல பரிபூர்ணமான முழுமையான ஈமான்தார் யாருன்னு சொன்னால் அஹ்ஸனுஹும் குலுகா, அவர்களில் மிகவும் அழகிய நற்குணம் உடையவர் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நற்குணம் இல்லையா அவர்கிட்ட ஈமான் பரிபூரணம் இல்ல. ஈமான் பரிபூர்ணமாகணும் என்றால் நற்குணம் இருக்க வேண்டும். நற்குணம் உள்ளவர் தான் ஈமான்ல பரிபூர்ணமானவர் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், அதே வார்த்தையோட சேர்த்து சொன்னார்கள், வஹியாருக்கும் ஹியாருக்கும் லினிசாஇஹிம், உங்கள மிகச் சிறந்தவர்கள் யாருன்னு சொன்னால் தங்களது பெண்களுக்கு மிகச் சிறந்தவர்கள் தான் உங்களில் மிகச் சிறந்தவர்கள் அப்படி என்று சொல்லி அதனோடு சேர்த்து சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப நாங்க பட்டியல் படுத்துற நேரம், அதாவது நற்குணங்கள் அப்படி என்று சொல்லி நாங்க பட்டியல் படுத்துற நேரம், இந்த ஹதீஸை வச்சு பார்க்கிற நேரம் அந்த நற்குணத்துல முதலாவது நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய நற்குணம் எது தெரியுமா? என்ற மனைவியோட நான், அதாவது மனைவிக்கு நல்லவனாக இருப்பது, அதுதான் முதலாவது நற்குணம். யாரெல்லாம் சமூகத்துல நல்லவனாக இருந்து சமூகத்துக்கு நற்குணமுடையவராக இருந்து தனது மனைவிக்கு நற்குணம் இல்லாதவராக இருந்தால் மறுமை நாள்ல மாட்டிக்கொள்ளக்கூடியவர், அவருடைய ஈமான் பரிபூர்ணம் இல்லை. இங்க ஈமான் பரிபூர்ணமானது எதன் மூலமாக என்று சொன்னால் நற்குணங்கள் மூலமாகத்தான் பரிபூர்ணமாகும் என்ற செய்தியை சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த தகவலாக சொல்றது ஹியாருக்கும் லினிசாஇஹிம், தங்களது பெண்களுக்கு மனைவிமார்களுக்கு யார் சிறந்தவர்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, திர்மிதியில வார இன்னொரு அறிவிப்புல வருது, வஅல்தஃபுஹும் லிஅஹ்லிஹி, அதாவது உங்கள் ஆக சிறந்தவர் யாருன்னு சொன்னால் தனது மனைவியோடு மென்மையாக இரக்கமாக நடந்து கொள்கின்றவர். சுப்ஹானல்லாஹ். அதே ஹதீஸ், அதே வாசகம், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா, மூமின்கள்ல பரிபூர்ணமான மூமின் யாருன்னு சொன்னால் நற்குணம் உடையவர். அதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஅல்தஃபுஹும் லிஅஹ்லிஹி, தனது மனைவிக்கு யார் தனது மனைவியோடு மென்மையாக நடந்து கொள்கிறாரோ இரக்கமாக நடந்து கொள்கிறாரோ அந்த நல்ல பண்பு யாரிடம் இருக்கிறதோ அவருடைய ஈமானும் பரிபூர்ணமான ஈமான் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். சில சகோதரர்கள் சரிதானே, வெளியில நண்பர்களிடம் நல்ல மனிதர், வெளியில பக்கத்து வீட்டாரிடம் நல்ல மனிதர், ஊர்ல நல்ல மனிதர், வெளியில வெளி உலகத்துக்கு நல்ல மனிதர். ஆனா மனைவி கிட்ட கேட்டா உலகத்திலே ஆக கெட்ட ஒத்த இருக்கிறேன்னு சொன்னா இவன் தான் அப்படி என்று சொல்ற அளவுக்கு சில பேர் இருப்பாங்க. அன்பான சகோதரர்களே, அந்த சில பேர்ல நானும் ஒரு ஆளாக இருந்தால் நீங்களும் ஒரு ஆளாக இருந்தால் அது எங்களுக்கு தெரியும். நான் எப்படி, என் மனைவியோடு எப்படி, நான் மனைவியோடு கோபமாக நடக்கிறேனா, மனைவியோடு நான் இரக்கமாக நடக்கின்றேனா அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அன்பான சகோதரர்களே, எங்களுடைய ஈமான் முழுமை பெறாது பரிபூரணமாகாது மனைவியோடு அன்பாகவும் பாசமாகவும் மென்மையாகவும் நடக்காவிட்டால் என்ற ஒரு முதலாவது பாடத்தை இன்ஷா அல்லாஹ் இதன் மூலமாக நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இன்னொரு விஷயம், அந்த ஹியாருக்கும் லினிசாஇஹி என்றதுல
தங்களது பெண்களுக்கு மிகச் சிறந்தவர் தான் உங்களில் மிகச் சிறந்தவர் என்று சொன்ன அந்த விஷயத்துல இன்னொரு விளக்கமும் இருக்குது. அதுல தங்களுடைய பெண்கள் என்று வருது. அந்த தங்களுடைய பெண்கள் என்றால் மனைவிமார் மட்டுமல்ல, ஒரு விளக்கம் இருக்குது. அந்த ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. மனைவிமார்கள் மட்டுமல்ல, தனது மகள்மார்கள், தன்னுடைய சகோதரிகள், தன்னுடைய குடும்பத்து பெண்கள், மகரமாக தாங்கள் அமையக்கூடிய அந்த பெண்கள், இவங்க எல்லாரோடையும் மென்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர், அப்படி என்ற விளக்கமும் அந்த ஹதீஸ்ல இருக்குது என்பதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அன்பான சகோதரர்களே, அப்ப சில பேர் நாங்க பார்க்கிறோம், இயல்புலே நல்ல குணம் உள்ளவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அப்படித்தான் படிச்சுக்கிறாங்க. சில பேர் இயல்புலே நல்ல மனிதர்கள், இயல்புல அவங்களோட சில நேரம் சில பேருடைய குடும்பமே அப்படித்தான். எப்படி அவங்க பேசினா நல்ல வார்த்தை பேசக்கூடியவர்கள், வாழ்க்கையில யாருக்குமே ஏசாதவர்கள், யாருடைய மனமும் புண்படாமல் நடக்கக்கூடியவர்கள். வாப்பாவும் அப்படித்தான், மகனும் அப்படித்தான், மகளும் அப்படித்தான். சுப்ஹானல்லாஹ். அப்படி ஒரு குடும்பமாக அல்லாஹ் தஆலா எனது குடும்பத்தையும் உங்களோட குடும்பத்தையும் ஆக்கும். இயல்புலே நல்ல மனிதர் நாங்க பார்க்கிறோம். முஸ்லிம்கள்ல மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க. நாங்க சில பேரை பார்த்து சொல்லுவோம், இவருக்கு இஸ்லாம் மட்டும்தான் இல்லை, ஈமான் மட்டும்தான் இல்லை, ஆனா முழுக்க முழுக்க நல்ல அஹ்லாக், நல்ல பண்புடையவராக இருக்கிறார். சிரிச்சு பேசுவாரு, மனம் குளிர பேசுவாரு, பேசிக்கொண்டிருக்கிறதுக்கு ஆசையா இருக்கும். அவ்வளவு ஒரு மனசுக்கு ஒரு ராகத்து சில மனிதர்கள் இயல்புலே இருக்கிறார்கள். அதே நேரம் அதுக்கு மறுபக்கமும் இருக்கிறார்கள். எப்படி? அவரோட ஒரு நிமிஷமாலும் பேசலாம், பேசினா அவ்வளவுதான். என்ன ஒன்றோ எனக்கேச்சி பேசுறவருக்கு, அல்லது யாருக்காவது ஏசுறத என முன்னுக்கு ஏசுவாங்க. சரிதானே? ஒரு நிமிஷம் அவர்கிட்ட கேளாது, அஸ்ஸலாமு அலைக்கும் ஓடத்தான் வாவும். அப்படி மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆனா அவருக்கு தெரியா இந்த மனுஷன் ஏன் ஓடுறாரு. சரிதானே? பேசுறாரு இல்ல, ஓடுறாரு. அதையும் குறையாக நாங்க பேசுறோம். ஏன் பேசுறதுன்னா உங்களோட வாய் சரியில்லை. சுப்ஹானல்லாஹ். அப்படி மனிதர்களும் இருக்கிறார்கள். அப்ப அன்பான சகோதரர்களே, முதலாவது பேசுற இந்த பயானை, இந்த தர்பியா செய்யற நான், இவ்வளவு விளக்கத்தை சொல்ற நான் கூட இந்த 2வது லிஸ்ட்ல இருக்கலாம். எந்த லிஸ்ட்? இவர் அஹ்லாக் இல்ல, இவர்கிட்ட பண்பாடு இல்ல, இவர்கிட்ட ஒன்றுமே இல்ல, பேசுறது மட்டும்தான் நடைமுறையில இல்ல என்று இருக்கலாம். நான் இல்லைன்னு நினைக்கப்படாது. ஓம் இருக்கலாம், நானும் அப்படி இருக்கலாம் என்று நினைச்சாதான் எனக்கிட்ட மாற்றம் வரும். இது பயம் பண்றது, இது எனக்கு இல்லை, இது அடுத்தவனுக்குன்னு நினைச்சா எனக்கிட்ட எந்த மாற்றமும் வராது. நீங்க செய்ய முடுக்கிறீங்க, இது செல்றது யாருக்கு தெரியுமா? அவருக்கு. இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் யாருக்கு தெரியுமா ஈக்குது? இன்னார்ட்ட ஈக்குது, இந்த குடும்பத்தாட்ட ஈக்குது இல்ல. முதலாவது அது எனக்கிட்ட இருக்குது, எனக்கிட்ட இருக்கலாம் அப்படின்னு நாங்க நினைப்போம். அன்பான சகோதரர்களே, எங்கள்கிட்ட இருக்கிற எந்த குணத்தையும் அல்லாஹ்வுடைய கிருபையால மாற்ற முடியும். எனக்கு கோபம் வர ஒரு மனிதன் வைங்க, எனக்கு கோபம் வருது, நான் அடுத்தவனுக்கு ஏசுறாள், அடுத்தவன் குறைய பேசுறாள் அப்படி என்று சொன்னால் இது பிழை என்று நாங்க மார்க்க ரீதியாக தெரிய வருகின்ற பொழுது, அல்லாஹ்வை நம்புகின்ற நான், மறுமை நாளை நம்புகின்ற நான், விசாரணையை நம்புகின்ற நான், சுவர்க்கம் நரகத்தை நம்புகின்ற நான், கபருடைய வேதனையை நம்புகின்ற நான், பர்சகுடைய வாழ்க்கையை நம்புகின்ற நான், மௌத்தை நம்புகின்ற நான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் மாற்றிக்கொள்ள முடியும். நான் மாறலாம், என்னால என்னுடைய குணத்தை மாத்தலாம். எப்ப மாத்தலாம் தெரியுமா? என் ஈமான் வேலை செய்தால், என் ஈமான் பரிபூர்ணமானால் என்ன செய்யலாம் என்றால் என்னை மாற்றிக்கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாசறையில வளர்ந்த சஹாபாக்கள்ல நிறைய பேட குணங்கள் வித்தியாசமாக இருந்துச்சு. நாங்க பார்க்கிறோம் வரலாற்றுல. இஸ்லாம் அவர்களை மாற்றியது, ஈமான் அவர்களை மாற்றியது அப்படி என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ ஃபல்யகுல் கைரன், அவர் நல்லதை பேசட்டும், நல்ல வார்த்தையை பேசட்டும், அவ் லியஸ்முத், அல்லது அவரு வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது எங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ். இதுல பாருங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ, நம்பிக்கை கொள்கிறாரோ, அவரால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். எப்படி மாற்றுவார்? அவருடைய வார்த்தைய நல்ல வார்த்தையாக மாற்றிக்கொள்வார். அதே போன்று பேச சில இடங்கள்ல எங்களுக்கு கோபம் வரும். கோபம் வந்து சில நேரம் நான் என்னுடைய மனைவியோட பேசிக்கொண்டிருக்கிற நேரம், என்னுடைய பிள்ளைகளோடு பேசிக்கொண்டிருக்கிற நேரம், என்னுடைய நண்பர்களோடு பேசிக்கொண்டிருக்கிற நேரம், சில நேரம் என்னுடைய பெற்றோரோடு பேசிக்கொண்டிருக்கிற நேரம், அல்லது எங்களுக்கு கீழாக வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிற நேரம், எங்களுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய சில வார்த்தைகள் அவர்களிடமிருந்து வெளிப்பட்டால், சில நடத்தைகள் வெளிப்பட்டால், நாங்க பேசினா மோசமான வார்த்தை வந்துடும் அப்படி என்றிருந்தால், நான் ஈமான்தாரி, நான் அல்லாஹ்வை நம்பக்கூடியவன், நான் மறுமை நாளை நம்பக்கூடியவனாக இருந்தால் நான் என்ன செய்யணும் தெரியுமா? எனக்கு நல்ல வார்த்தை பேசிக்கொள்ள முடியாது என்று சொன்னால் மௌனமாக இருக்கணும். இது யாரால செய்ய முடியும் என்றால், ஒரு முஃமின், ஈமானை சுமந்தவனால், பரிபூர்ணமான ஈமான் கொண்டவனால் இதனை செய்ய முடியும். உண்மையிலேயே அந்த கட்டத்துல மௌனம் காத்தால் அவர் யார் தெரியுமா? யாரு? பரிபூர்ணமான ஈமான்தாரி. அன்பான சகோதரர்களே, எங்கட ஈமான் ஏன் பரிபூர்ணமாகும்? நான் ஒரு கேள்வியா கேட்கிறேன் உங்கள்கிட்ட. எங்கட ஈமான்ல குறைபாடு இருந்தா என்ன? கட்டாயம் பரிபூர்ணமாகணுமா? எங்கட ஈமான்ல சரிதானே கொஞ்சம் குறைபாடு இருந்தா என்ன பிரச்சனையா? பரிபூர்ணமாகணுமா? சும்மா சொல்லுங்க பாபு, ஏன் எங்கட ஈமான் பரிபூர்ணமாகும்? எங்கட ஈமான் பரிபூர்ணமாகணுமா தேவையில்லையா? பரிபூர்ணமாகணும். பரிபூர்ணமாக்க இயலுமா? ஏலவா? இன்ஷா அல்லாஹ் ஏலும். ஏன் பரிபூர்ணமாக்கும்? ரைட். ஏன் பரிபூர்ணமாக்கணும்னு சொன்னால், சுவர்க்கத்தை அடைய. பரிபூர்ணமாக்கலாட்டி சுவர்க்கம் ஈக்குதா இல்லையா? ரைட், நான் பார்ப்போம். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி உங்களுக்கும் தெரிஞ்ச செய்தி. என்ன சொல்றாங்க என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, சஹீஹ் முஸ்லிம்ல 54வது இலக்கம், லா ததுகுலூனல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும் உங்களால் சுவர்க்கம் நுழைய முடியாது. நீங்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும் உங்களால் சுவர்க்கம் நுழைய முடியாது. அதே போன்று வலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஒத்தருக்கொத்தர் இரக்கம் பாசம் காட்டும் வரைக்கும், உங்களுக்குள்ள, மனிதர்களுக்குள்ள, முஸ்லிம்களுக்குள்ள, மூமின்களுக்குள்ள ஒத்தருக்கொத்தர் நீங்கள் பாசம் இரக்கம் காட்டுகின்ற வரைக்கும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆகவும் முடியாது. இதுல என்ன விளங்குதுன்னு சொன்னால், சுவர்க்கம் போகணுமா முஃமினாக இருக்கும். எப்படி மூமின்?
பரிபூர்ண ஈமான் கொண்ட முஃமினாக இருக்க வேண்டும். அது எப்படி விளங்குது என்று சொன்னால், வலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்க ஈமான் கொண்டவர்கள் அல்ல எதுவரைக்கும் என்றால் நீங்கள் பாசமாக நேசமாக நடந்து கொள்ளுகின்ற வரைக்கும். நான் 4 பேரோட கோபம், நான் மூமினா இல்லை, இந்த ஈமான் பரிபூர்ணமானது இல்லை. நான் மக்களோடு பாசம் காட்டுவதில்லை, மூமின்களோடு பாசம் காட்டுவதில்லை. இந்த ஹதீஸின் பிரகாரம் நான் என்ன இல்லைன்னா பரிபூர்ணமான ஈமான் கொண்டவன் அல்ல. பரிபூர்ணமான ஈமான் கொண்டவன் அல்ல என்றால் அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னா, எனக்கு சுவர்க்கம் இல்லை. நவுது பில்லாஹ், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அப்ப ஈமான் இல்லாம சுவர்க்கம் போக முடியாது. ஈமான் இல்லாம என்ற அர்த்தம் ஈமான் பரிபூரணமாகாமல் சுவர்க்கம் போக முடியாது. இன்னொரு செய்தியை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கிட்ட 2 பெண்களுடைய செய்திகள் கொண்டு வரப்படுகிறது. ஒரு பெண் யார் தெரியுமா? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன ஃபுலானா, ஒரு பெண்மணி இருக்கிறார், தக்கூமுல் லைல், அவ தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பொம்புல, சஹீஹான ஹதீஸ். வதசூமுன் நஹார், பகல் காலங்கள்ல நோம்பு பிடிக்கக்கூடிய பொம்புல. வதஃஅல், இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய பொம்புல. வதஸத்தக், சதகா செய்யக்கூடிய பொம்புல. சுவர்க்கம் போறதுக்கு இது போதுமா போதவா? தஹஜ்ஜுத் தொழுறா, இரவு தூக்கத்தை தியாகம் செய்து விழித்திருந்து அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோட தொழுறா, இரவு வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பொம்புல. அதே மாதிரி வதசூமுன் நஹார், அதை மட்டும் செய்யல, இரவை மட்டுமல்ல ஹயாத்தாக்கினது, பகல் நேரத்துல சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கிறான். இன்றைக்கு இப்படி ஒரு ஆம்புளைய, இப்படி ஒரு பொம்புளைய எங்களுக்கு காணேலுமா? அரிதாக, மிகவும் அருமையாகத்தான் காணேலும். திங்கள் வியாழன் நோம்பு பிடிக்கக்கூடிய ஒரு ஆம்புல, ஒரு பொம்புல, எந்த நாளுமே தஹஜ்ஜுத் தொழக்கூடிய ஒரு ஆம்புல, ஒரு பொம்புல. அவட ஈமானுடைய நிலைமை எங்கட பார்வையில எப்படி இருக்கும்னு சொன்னால், டாப் லெவல்ல, நம்பர் 1ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, ஒரு பொம்புல ஈக்குறா, அந்த பொம்புல இரவுல நின்று வணங்கக்கூடிய பொம்புல, மாஷா அல்லாஹ். அதே போன்று பகல்ல நோன்பு பிடிக்கக்கூடிய பொம்புல. வதஃஅல், இன்னும் பல நன்மையான காரியங்கள் அமல்களை செய்யக்கூடிய பொம்புல. வதஸத்தக், சதகாவும் செய்யக்கூடிய பொம்புல. அப்படி என்று சொல்லிட்டு அவட ஒரே ஒரு குறை என்னன்னு சொன்னால், வதுதி ஜீரானஹா பிலிசானிஹா, அவ இதெல்லாம் செய்யறார் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட இந்த இபாதத்துகளை வணக்கங்களை அல்லாஹ்வுக்காக செய்யறார். ஆனா மனுஷனோட உள்ள விஷயம், மனுஷனோட தொடர்பான விஷயம், இதுல அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டார் இருக்கிறதானே, அவங்கட உள்ளத்தை தனது நாவால் நோகடிக்கக்கூடிய ஒரு பொம்புல. இவட செய்தி என்னன்னு கேட்ட நேரம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா கைர ஃபீஹா, அவகிட்ட எந்த நலவும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அல்லாஹ்வோடு தொடர்பான இபாதத்துகளை மட்டும் செஞ்சு ஈமான பரிபூர்ணமாக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யக்கூடிய இபாதத்துகள்ல சரியானவராக பரிபூர்ணமானவராக இருந்து ஈமான் பரிபூர்ணமாகாது. மனிதனோடு சம்பந்தப்பட்ட நற்குணங்களோடு சம்பந்தப்பட்ட காரியங்களும்
சீரானால் தான் ஒரு முஃமின் பரிபூர்ண முஃமினாகலாம். எந்த அளவுக்கு சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா கைர ஃபீஹா, அவகிட்ட எந்த நலவும் இல்லை. இரவுல நின்று வணங்கக்கூடிய பொம்புல எந்த நலவும் இல்லையா. பகல்ல அல்லாஹ்வுக்காக நோன்பு முடிக்கக்கூடிய பொம்புல அவகிட்ட எந்த நலவுமே இல்லை. தர்மம் செய்யக்கூடிய பொம்புல எந்த நலவுமே இல்லை. அதே மாதிரி இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய பொம்புல அவகிட்ட எந்த நலவுமே இல்லை. லா கைர ஃபீஹா. என்ன காரணம் தெரியுமா? அவகிட்ட ஹுஸ்னுல் குலுக் இல்லை, நற்குணம் இல்லை, மனிதர்களோடு நடந்து கொள்வது எப்படின்னு தெரியாது, பக்கத்து வீட்டாருடைய உள்ளத்தை நோகடித்து பேசக்கூடிய ஒரு பொம்புல என்றதுனால அவ தொழுதும் வேலில்ல, நோம்பு பிடிச்சும் வேலில்ல, சதகா செஞ்சும் வேலில்ல. லா கைர ஃபீஹா, அவகிட்ட எந்த நலவுமே இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளல. அல்லாஹ் என்னை உங்களையும் பாதுகாக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய மின் அஹ்லின் நார், அவ நரகத்து பொம்புலன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், நரகத்து பொம்புல. காரணம் அவட வாய் சரியில்லை. இதெல்லாம் செய்யறா, இரவு வணக்கம், நோன்பு, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, சதகா கொடுக்கிறது, எல்லா நன்மையான காரியங்களையும் செய்யறது, அல்லாஹ்வோட தொடர்புடைய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள்ல நம்பர் 1ல டாப் லெவல்ல இருக்கிற ஒரு பொம்புல மனிதர்களோடு நடந்து கொள்ற விஷயத்துல ஜீரோ. வாய் சரியில்லை, பக்கத்து வீட்டாருக்கு நிம்மதியா இருக்க முடியாது, பேசினா அவ்வளவு மோசமான வார்த்தைகள், மனம் நோகடிக்கிற வார்த்தைகள், உள்ளத்தை நோகடிக்கக்கூடிய வார்த்தைகள். இதன் மூலமாக ஹிய மின் அஹ்லின் நார், அவ நரகத்து பொம்புல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப ஹுஸ்னுல் குலுக், நற்குணம், நல்ல வார்த்தை, பிற மனிதர்களை மனம் நோகடிக்காமல் இருப்பது என்பது எவ்வளவு முக்கியமானது. நாங்க அடுத்தவங்களோட மனசை நோகடிக்காம நடந்து கொண்டால், அடுத்தவங்களோடு நற்குணமாக நடந்து கொண்டால் தான் எங்கட ஈமான் பரிபூரணம், நாங்க சுவர்க்கத்துக்குரியவர்கள். இப்ப இது ஒரு பொம்புல தானே. இன்னொரு பொம்புல அதே ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, வஃபுலானா, இன்னொரு பொம்புல துஸல்லி அல் மக்தூபா, அவ கடமையான தொழுகையை தொழுகிறா, மேலதிகமான தொழுகை எல்லாம் குறவு, தஹஜ்ஜுத் தொழுகிறதெல்லாம் குறவு, ரைட், கடமையான தொழுகையை தொழக்கூடிய ஒரு பொம்புல. வதஸத்தக் பிஅஸ்வார், சிறிய அளவுல இந்த பால் கட்டி துண்டுகளை தர்மம் செய்யக்கூடிய ஒரு பொம்புல. வலா துஸி அஹதன், அவ யாருட மனசையும் புண்படுத்தாத ஒரு பொம்புல. ரைட், ஏற்கனவே பார்த்த கடமையான தொழுகையும் தொழுகிற, கடமையான வணக்க வழிபாடுகளையும் செய்யற, மேலதிகமான வணக்க வழிபாடுகளையும் செய்யற, ஆனா ஏனையவர்கள பக்கத்து வீட்டாருடைய உள்ளத்தை புண்படுத்தக்கூடிய பொம்புல. இந்த பொம்புல யாரு? மேலதிகமான வணக்கம் எல்லாம், சுன்னத்தான வணக்கங்கள் எல்லாம் பெருசா இல்ல, கடமையான வணக்கம், கடமையான தொழுகை தொழுகிறா, சின்ன அளவுல சிறிய அளவுல சதகா செய்கிறா. ஆனால் அவட விசேஷமான தன்மை வலா துஸி அஹதன், யாருடைய மனசையும், பக்கத்து வீட்டாரோ, முன் வீட்டாரோ, உறவினர்களோ, நண்பர்களோ, ஊராரோ, யாருடைய மனசையும் நோகடிக்காத, புண்படுத்தாத ஒரு பொம்புல. இவட செய்தி என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஹிய மின் அஹ்லில் ஜன்னah, அவ சுவர்க்கத்து பொம்புலன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், சுவர்க்கத்து பொம்புல. காரணம், ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டது. எதன் மூலமாக? நற்குணத்தின் மூலமாக. எதன் மூலமாக? அவ அல்லாஹ்வுக்காக செய்த நன்மையான காரியங்கள் மூலமாக.
அப்ப ரெண்டு பகுதிகள், ஈமான் பரிபூர்ணமாகிறதுக்கு ரெண்டு பகுதிகள். ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அல்லாஹ்வோடு தொடர்பான இபாதத்துகள், இதுவும் பரிபூர்ணமாக இருக்கணும். அதே மாதிரி மனிதர்களோடு தொடர்புடைய காரியங்கள்ல நட்புணத்தோடு சம்பந்தப்பட்டவைகளையும் பரிபூர்ணமாக இருந்தால் ஈமான் பரிபூரணம். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை சொல்றாங்க. அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்ஸரி மா யுத்கிலுன் நாஸ் அல் ஜன்னah, சுவர்க்கத்திலே அதிகமாக நுழைவிக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அந்த நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னது ஃபகால தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி நடப்பது, அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு நடந்து கொள்வதும், வஹுஸ்னுல் குலுக், நட்புணமுடையவராக நடந்து கொள்வதும் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ரெண்டும் தான் மனிதர்களை அதிகமாக சுவர்க்கத்திலே நுழைவிக்கும். இந்த ரெண்டை நீங்க எடுத்து பாருங்க. தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுவது, அல்லாஹ்வை பயப்படுவது, அல்லாஹ்வுக்கு அஞ்சி அமல்கள் செய்வது, இது அல்லாஹ்வோடு தொடர்புடைய வணக்கம். வஹுஸ்னுல் குலுக், ஹுஸ்னுல் குலுக் இது என்னன்னு சொன்னால், அதாவது மனிதர்களோடு தொடர்புடைய அஹ்லாக், ரெண்டுமே பூர்ணமாக இருக்கும். ஒரு சைட் பூர்ணமாக இருந்து ஈமான் பரிபூர்ணமாகாது, சுவர்க்கம் நுழைய முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, மேலும் நாங்க அடிக்கடி கேள்விப்படுகிற, அடிக்கடி பயான்கள்ல கேட்கிற, எங்களுக்கு மனப்பாடமான இன்னொரு ஹதீஸ், எங்களோட சப்ஜெக்டுக்கு பொருத்தமான ஒரு ஹதீஸ். அது என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, அத்ததுரூன மல் முஃப்லிஸ், வங்கரோத்துக்காரன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? காலு அல் முஃப்லிசு ஃபீனா மன் லா திர்ஹம் லஹு வலா மதா, யார்கிட்ட திர்ஹம்களும் எந்த பொருளும் இல்லையோ அவர்தான் முஃப்லிஸ், அவர்தான் வங்கரோத்துக்காரன் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபகால இன்னல் முஃப்லிஸ் மின் உம்மதி, ஏண்ட உம்மத்தில, எனது சமுதாயத்திலே யார் முஃப்லிஸ், யார் வங்கரோத்துக்காரன் சொன்னால், யத்தி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே ஒரு மனிதர் வருவார், பிஸலாத்தின், தொழுத நன்மையோடு வருவார், வசியாமின், நோன்பு பிடித்த நன்மையோடு வருவார், வஸகாத்தின், ஜகாத் கொடுத்த நன்மையோடு வருவார். சுப்ஹானல்லாஹ். தொழுக எப்படி தொழுகண்டா, அதாவது இஹ்லாஸாக தொழுகிறார். அது மட்டுமில்ல, நபி வழியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி தொழுகிறார், ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகை. அதே மாதிரி நோன்பு, அதுவும் அப்படித்தான், இஹ்லாஸான நோன்பு, நபி வழியில பிடிக்கப்பட்ட நோன்பு, அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பு. ஜகாத், ஜகாத்தும் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜகாத். இப்ப நோன்பு பிடிச்ச நன்மை, அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல். தொழுகை, அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகை. அதே மாதிரி ஜகாத், அல்லாஹ் கிட்ட கபூலான ஜகாத். இந்த நன்மைகளோட மறுமை நாள்ல ஒரு மனிதர் வருகிறார். வயத்தி, இன்னொரு மனிதர் வருவார், அவரு சொல்லுவார், கது ஷதமஹாதா, இவர் எனக்கு ஏசி இருக்கிறார். அதே மாதிரி வகதஃபஹாதா, எனக்கு அவதூறு சொல்லி இருக்கிறார். வஅகல மாலஹாதா, என்னுடைய சொத்தை அநியாயமாக சாப்பிட்டு இருக்கிறார். அதே போன்று வஸஃபக தமஹாதா, என்னுடைய இரத்தத்தை ஓட்டி இருக்கிறார், கொலை செய்திருக்கிறார். வலரபஹாதா, எனக்கு அடித்திருக்கிறார்.
அப்படி என்று சொல்லி 5 வகையான முறைப்பாடுகள் அந்த மனிதரை பற்றி. எந்த மனிதர் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வோடு தொடர்புடைய நன்மையான இபாதத்தான காரியங்களை பரிபூர்ணமாக செய்துவிட்டு வந்தவர். ஆனா ஈமான் பரிபூர்ணமாகல. காரணம், அவர்கிட்ட நற்குணம் இருக்கவில்லை, ஹுஸ்னுல் குலுக் இருக்கவில்லை, அவர்கிட்ட நல்ல வார்த்தைகள் இருக்கவில்லை, நல்ல நடத்தைகள் இருக்கவில்லை. இபாதத் சைட், அல்லாஹ்வோடு தொடர்பான அமல்கள், அல்லாஹ்வோடு தொடர்பான இபாதத்துகள் அதுல சரியானவராக இருந்தால் மக்களோடு நடக்கிற விஷயங்கள்ல கோட்டை விட்டு விட்டார். இவருக்கு என்ன தீர்ப்பு வழங்கப்படும் அப்படி என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, ஃபயுஅதா ஹாதா மின் ஹஸனாத்திஹி வ ஹாதா மின் ஹஸனாத்திஹி. அல்லாஹ் தஆலா தீர்ப்பளிப்பார். எப்படி என்று சொன்னால், இவர் நன்மையோடு வந்திருக்கிறார், ஏற்றுக்கொள்ளப்பட்ட நன்மை, அவரு தியாகத்தோடு செஞ்ச நன்மை, அவர்கிட்ட அஹ்லாக் இல்ல, நற்குணம் இல்ல, அதனால ஈமான் பரிபூர்ணமாகல. அதனால அவர் என்ன செஞ்சுக்கிறார்? ஏசிக்கிறாரு, அடிச்சுக்கிறாரு, அவதூறு சொல்லிக்கிறாரு, சொத்தை அபகரிச்சிருக்கிறாரு, கொலையும் செய்திருக்கிறார். இவருக்கான தீர்ப்பு என்னென்றால், அவர் செஞ்ச நன்மையை அல்லாஹ் தூக்குவான். சுப்ஹானல்லாஹ், அவருடைய நன்மை, அவர் கஷ்டப்பட்டு இந்த உலகத்துல உழைத்த நன்மை, அந்த நன்மையை அல்லாஹ் தூக்கி அவரால் பாதிக்கப்பட்ட அந்த அடுத்த மனிதருக்கு அந்த நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. இன்னும் வருவார்கள், ஒவ்வொருத்தரா வருவாங்க. வந்து, யா அல்லாஹ், அவனுக்கு மட்டுமல்ல இவர் அடிச்சது, அவருக்கு மட்டுமல்ல அவதூறு சொன்னது, அதாவது அவருக்கு மட்டுமல்ல அவதூறு சொன்னது, அவருக்கு மட்டுமல்ல இந்த தீய குணங்களோடு நடந்து கொண்டது அவரோடு மட்டுமல்ல, இவர் எனக்கும் ஏசிக்கிறாரு, எனக்கும் அடிச்சுக்கிறாரு, எனக்கும் அவதூறு சொல்லி இருக்கிறார், என்னுடைய சொத்தையும் அநியாயமாக சாப்பிட்டிருக்கிறார். அப்படி என்று வந்து முறைப்பாடு செய்கின்ற பொழுது அவருடைய நன்மைகள் எல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டு முடிந்து விட்டது. அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? யாரு ஏசப்பட்டாரோ, யார் அடிக்கப்பட்டாரோ, யார் கொலை செய்யப்பட்டாரோ, யார் அவதூறு சொல்லப்பட்டாரோ, அவருடைய தீமைகள் இருக்கிறது. அந்த தீமைகளை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் சொன்னால், எடுத்து இந்த நன்மையோடு வந்த அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா சுமத்துவான். பிறகு அவர் என்ன செய்வார்? தான் செய்த நன்மைகள் தனக்கில்லை, பிறர் செய்த தீமைகள் தனக்குண்டு. ஃபதுரிஹ ஃபின்னார், அவர் நரகத்திலே எரியப்படுவார். இவர்தான் ஏட உம்மத்தில வங்கரோத்துக்காரன், முஃப்லிஸ், அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க சாதாரணமாக நினைக்கிறோம் ஹுஸ்னுல் குலுக், நாங்க என்னது, அதாவது நன்னடத்தையாக நடந்து கொள்ள வேண்டும், நட்புடைமுறையவராக நடந்து கொள்ள வேண்டும், பண்பாடு உள்ளவராக நடந்து கொள்ள வேண்டும் என்றத நாங்க பெரிய அளவுல கணக்கெடுக்கிறது. அது ஒரு சின்ன விஷயமா பார்க்கிறோம். எங்கட வார்த்தைகள் சரிதானே? நீங்க பாருங்க, நாங்க இவ்வளவு நேரமாக இந்த செய்தியை கேட்கிறோம். இதுக்கு முன்னாலேயும் நாங்க பல தடவைகள் இந்த ஹதீஸ்ல நாங்க செயல்படுத்தியிருக்கிறோம். பேசுற ஏண்ட வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா? பேசுற ஏண்ட வாழ்க்கையில நான் யோசிக்க வேண்டிய பகுதி, ஏதாவது மாற்றம் என்னில் வந்திருக்கிறதா? நாங்க பாக்குறோம் தெரியுமா? எப்படி நினைச்சாலும் பரவாயில்லை, நான் தான், நான் மாற மாட்டேன், ஏன வார்த்தைகளை நான் சீர் செய்ய மாட்டேன், ஏன நற்குணங்களை நான் சரி செய்ய மாட்டேன். அப்படி என்றதுல நாங்க பிடிவாதமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவது நாங்க மாற வேண்டிய விஷயம், மாற்ற வேண்டிய விஷயம் எங்களோட நாவு. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க இதுக்கு முன்னால யாருக்கு சரி ஏசி இருந்தா, மனம் நோக பேசி இருந்தால், அவன் என்னை விட அந்தஸ்திலே குறைவானவனாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னை விட வயசுல குறைவானவனாக இருந்தாலும் பரவாயில்லை,
என்னை விட அவன் சமூகத்துல எடுபடாத இழிவாக கருதப்படுகிற ஒரு மனிதராக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு அல்லாஹ் கிட்ட உயர்ந்த அந்தஸ்து வேணும் என்றால் உடனடியாக அவகிட்ட போயிட்டு நாங்க மன்னிப்பை கேட்டுக்கொள்வோம். இல்லாட்டி எங்கட ஈமான் பரிபூர்ணமானது இல்ல, சுவர்க்கமும் போக முடியாது. நாளைக்கு மறுமை நாள்ல வந்து நிப்பான், மறுமை நாள்ல வந்து நிப்பான். ஏன் மனுஷன் நோகடிச்சான். சுபஹானல்லாஹ். இன்றைக்கு உசுரோட இருக்கின்ற பொழுதே சில பேரை காட்டி சொல்லுவாங்க, இவன் 2 வருஷத்துக்கு முன்னுக்கு பேசின ஒரு வார்த்தை இன்னும் என்ன மனசை குத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லுவார். ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையால பாதிக்கப்பட்டு அவரு என்ன செஞ்சிருக்கிறார், சில நேரம் அவர் மன்னிச்சு மீப்பார், ஆனாலும் மனசு குத்தி கொண்டிருக்கிறது. நாங்க பேசின நேரம் எங்களுக்கு அந்த பாரம் விளங்கல்ல, எங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதான்னு கூட எங்களுக்கு தெரியாது. மனம் நொந்தது தெரியும், நோகடிக்கத்தான் நான் பேசினேன் என்றதும் தெரியும். அன்பான சகோதரர்களே, குடும்பத்துல நான தம்பி, தாத்தா தங்கச்சி, சில நேரம் உம்மா வாப்பா, பிள்ளைகள், இப்படி சாச்சா சாட்சி, பெரியம்மா, இந்த மாதிரி உறவுகளுக்குள்ள சில நேரம் சில சந்தர்ப்பங்கள்ல அப்படியே சில வார்த்தைகள் பேசப்படும். சில வார்த்தைகள் பேசப்படுகின்ற பொழுது சில பேர் முடிவெடுப்பாங்க, நான் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டுதான் இருந்தேன், இன்றைக்கு தான் கிழிக்கிற நாள், இன்றைக்கு தான் இதைத்தான் நான் பார்த்து, எவ்வளவு காலமாக நான் சந்தர்ப்பம் வர்றங்காட்டியுமே பார்த்து கொண்டிருந்தேன், எல்லாம் பொறுமையா வச்சிருந்துட்ட, இன்றைக்கு அவுத்து விட்டுருது. சுபஹானல்லாஹ். பார்க்கிறவங்க நினைப்பாங்க, அடே இவ்வளவு வெறுப்புகளையும் இவ்வளவு குரோதங்களையும் இவ்வளவு கோபத்தையும் சுமந்து கொண்டு என்னோட சிரிச்சு பேசுகிறார், இவ்வளவு காலத்துக்கு எல்லாத்தையும் உடைச்சிடுவாங்க. சில பேர் உடைச்சு போட்டு அதை இன்னொத்தட்ட பேசும் பொழுது பெருமையாகவும் பேசுவாங்க. இன்றைக்கு நான் குடுத்த குடுல ஒருத்தருக்கும் பேச்சு மூச்சு இல்லை அப்படின்னு பெருமையா பேசுவாங்க. நற்குணம் இல்ல, அஹ்லாக் இல்ல, அதோட முடிஞ்சு. அவர் தொழுது வேலை இல்ல, அவர் நோவு பிடிச்சு வேலை இல்ல, அவர் ஜகாத் கொடுத்து வேலை இல்ல, இரவு வணக்கத்திலே ஈடுபட்டு வேலை இல்லை, சுன்னத்தான நோம்புகளை நோட்டும் வேலை இல்லை. காரணம் துஉதி ஜீரானஹா பிலிசானிஹா, துஉதி அதாவது துஉதின் நாஸ், மனிதர்களை, மனிதனுடைய உள்ளங்களை உடைச்ச மனிதன், மனிதர்களுடைய உள்ளங்களை நோவினைப்படுத்திய மனிதன். லா கைர ஃபீஹான்னு சொன்னாங்களே, அவங்ககிட்ட என்ன அளவுமே இல்லை. எவ்வளவு அளவு செஞ்சாலும், எவ்வளவு தொழுதாலும், எவ்வளவு நோவு முடிச்சாலும், எவ்வளவு ஜகாத்தை கொடுத்தாலும், என்ன நன்மையான காரியங்கள் செஞ்சாலும், என்ன சதக்கா செஞ்சாலும், எவ்வளவு குர்ஆன் ஓதினாலும், எவ்வளவு திக்ர் செய்தாலும், லா கைர ஃபீஹா, அவங்ககிட்ட எந்த நலவும் இல்ல. ஹிய மின் அஹ்லின் நார், அவ நரகத்து பொம்புல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, இதை மறந்து விடக்கூடாது. அப்ப ஈமான பரிபூர்ணப்படுத்துறது அஹ்லாக், நட்புணங்கள் தான். ஈமான பரிபூர்ணப்படுத்தி எங்களை சுவர்க்கத்துல நுழைவிக்கிறது தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சமும், வஹுஸ்னுல் குலுக், நற்குணமும் தான் என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, மேலும் நாங்க நற்குணங்கள் என்று தனியாக பார்க்கிற நேரம் நிறைய தலைப்புகளில் நற்குணத்துக்குள்ள எது எது எல்லாம் வரும், நிறைய விஷயங்கள் வருது. அதுல இன்ஷா அல்லாஹ் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பார்க்க முடியுமான ஓரிரு விஷயங்களை நாங்க பார்ப்போம். முதலாவது, அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதர்களோட நடந்து கொள்ற விஷயத்துல அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான். சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயம் 12வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் ظن,
நீங்கள் தப்பெண்ணம் கொள்வதை, சந்தேகம் கொண்டு பேசுவதை, அதுல அதிகமானதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இது யார பத்தி அல்லாஹ் பேசுறாங்கன்னா, நாங்க பிற மனிதர்களை பற்றி எங்கட மனசுல தப்பெண்ணம் வைக்கிறது. உதாரணத்துக்கு வைங்களே, நீங்க ஒரு ஆளுக்கு கோல் எடுக்கிறீங்க, சாதாரணமாக இன்றைக்கு எங்களுக்கு தப்பெண்ணம் வரக்கூடிய அதிக வாய்ப்புள்ள ஒரு விஷயம் எது தெரியுமா? கோல் எடுத்தா ஆன்சர் இல்ல, முதலாவது எங்க மனசுல வெறுப்பு வரும், தப்பெண்ணமும் வரும். சில நேரம் நாங்க நினைக்கிறது சரியாகவும் இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம். நாங்க நினைக்கிறது சரியாகவும் இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் உடைய வழிகாட்டல் என்னன்னு சொன்னால், இஜ்தனிபு கஸீரம் மினல், நீங்க சந்தேகம் கொண்டு பேசுறது, தப்பாக என்றது, இதுல அதிகமானதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு ஆள் எப்படின்னு சொன்னா, நாங்க எப்ப கோல் எடுத்தாலும் அவர் ஆன்சர் பண்றதே இல்லை. எனக்கு பக்கத்திலேயே இன்னொருத்தர் என்ன செய்யறாரு தெரியுமா? கோல் எடுக்கிறார். அவருக்கே தான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கோல் எடுத்தா அந்த ஆன்சர் பண்றார். எங்க மனசுல எப்படி வரும் தெரியுமா? நான் கோல் எடுத்தா ஆன்சர் பண்றல, ரைட், இவரு கோல் எடுத்தா ஆன்சர் பண்ற, இவர் என்னைய வச்சிக்கிற இடம் இவ்வளவுதான், நாங்க அவரை பத்தி தப்பாக நினைச்சாச்சு. சரிதானே? உண்மையிலே என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியா, ஆனா இதை நாங்க உறுதியாக நம்புறோம். ஏன்னா கண் முன்னால நடந்தது, எனக்கு நடந்தது, ஆதாரபூர்வமாக நடந்தது. நான் கோல் எடுத்த ஆன்சர் இல்ல, 5 நிமிஷம் கழிச்சு இவர் கோல் எடுத்தாரு, ஆன்சர் பண்ணாரு. இவர் ஏண்ட கோலுக்கு ஆன்சர் பண்றவர் அல்ல. இவரை இதுக்கு போறோம் சில நேரம் அந்த மனசு பாதிக்கப்பட்டு நம்பரையே டிலீட் பண்ணுவாங்க போன். வானா இதுக்கு போறோம், உங்களோட எந்த தொடர்பும் இல்லை, சரிதானே, அப்படின்னு சொல்லி டிலீட் பண்ணிடுவாங்க. அன்பான சகோதரர்களே, இது யதார்த்தமாக நாங்க நினைக்கிற ஒன்று, மனுஷன் என்ன முறையில எங்களுக்கிட்ட இயல்பாக உள்ள ஒன்று. இப்படி நினைக்கிறது இயல்பாக வாரது ஒன்று. அல்லாஹ் ஈமான்தாரிகளை அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசம் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்குத்தான் சுவர்க்கம், உங்களுக்குத்தான் மக்ஃபிரா, உங்களுக்குத்தான் தயாராகுது. அப்படியானவர்களை அழைத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, நீங்க அப்படி இருக்கக்கூடாது. நீங்க அப்படி இருந்தா உங்களோட ஈமான் பரிபூர்ணமாகாது. நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? இப்படி வார எண்ணங்களுக்கு தானே, அவர் ஏண்ட கோலுக்கு ஆன்சர் பண்ணாரு, ஏண்ட கோலுக்கு ஆன்சர் பண்ணல, இவட கோலுக்கு ஆன்சர் பண்ணாரு என்று எங்கட மனசுல நாங்க அவரை பத்தி ஒரு எண்ணம் கொள்றோமே, அந்த அப்படியான எண்ணங்கள்ல அதிகமானதை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி நினைக்க வானாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈயாக்கும் வத்தன் ஃபஇன்ன வன்ன அக்தபுல் ஹதீஸ். நீங்கள் நினைச்சு பேசுறது, சந்தேகத்துல பேசுறது, தப்பெண்ணம் வைத்து பேசுறது, இதனை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஏனென்றால் அப்படி நீங்க தப்பெண்ணம் வைத்து சந்தேகம் கொண்டு நினைச்சு பேசுறது அக்தபுல் ஹதீஸ், பேச்சுக்கள்லேயே ஆக பொய்யான பேச்சு, அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப எங்கட மனசுல நாங்க நினைச்சுக்கிற என்ன தெரியுமா? இப்ப நினைச்சது ரைட், நாங்க நினைச்சது ஏண்ட கோல் இவர் பார்த்தாரு, இவருக்கு ஆன்சர் பண்றல, இன்னொத்தோட கோலை பார்த்தாரு, ஆன்சர் பண்ணிட்டாரு, இதத்தான் நாங்க நினைச்சது. ஆனா உண்மையிலே அங்க நடந்திருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இவர் கோல் பண்ற நேரம், சரிதானே, இவர் கோல் பண்ற நேரம் அவரு பாத்ரூம்ல இருக்கிறார், வாஷ்ரூம்ல இருக்கிறார், சரிதானே, வாஷ்ரூம்ல இருக்கிறார். வாஷ்ரூம்ல இருந்து வந்து பாக்குற நேரம் கோல் வருது, ஆன்சர் பண்ணினாரு, சரிதானே. இதுதான் நடந்தீங்க. அவருக்கு வந்த கோலை பார்த்து கொள்ள கிடைக்கல,
சில நேரம் அப்படி நடக்கும், சில கோள்கள் வரும், என்னது பார்த்துப்படாது, ரைட், அவர் ரைட் கோல் வந்தாச்சு பேசினாச்சு, அவ்வளவுதான். அவருக்கு இங்க நடந்த விஷயமே தெரியாது. சுப்ஹானல்லாஹ். அப்படி நடந்து அன்பான சகோதரர்களே, தப்பெண்ணம் வச்சு நாங்க பேசினா அது பாவம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன பஅதல் பன்னி இஸ்ம், நீங்க அதிகமான எண்ணங்களை தவிர்ந்து கொள்ளுங்க. இன்ன பஅதல் பன்னி இஸ்ம், சில எண்ணங்கள் பாவமாக அமைந்துவிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். எனவே மனிதனோடு நடக்கிற விஷயங்கள்ல ஆக முக்கியமானது தப்பெண்ணம் வச்சே ஆகணும், வேற இது ஆப்ஷனே இல்லை, இதுதான் என்று நாங்க உறுதியாக நம்புற விஷயங்களை கூட நாங்க அதை விட்டுட்டோம். இஜ்தனிபு, அதை விட்டு விடுங்க, தவிர்ந்து கொள்ளுங்க, வானம் தப்பெண்ணம் வைக்க வேணாம், அதை மன்னிச்சுடுங்க. அப்படி என்ற வழிகாட்டல் அல்லாஹ் ஈமான்தாரிக்கு தருகிறான். ஏன்? அப்பதான் எங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகும், எங்களுக்கு சுவர்க்கம் போகலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு வெறுத்திருந்தால் அவருடைய ஈமான் பரிபூர்ணமானது இல்லை, அவருக்கு சுவர்க்கம் போகவும் இயலாது. வெறுத்திருக்கலாம், எதுவரைக்கும் வெறுத்திருக்கலாம் என்றால் 3 நாட்கள் வெறுத்திருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஹில்லு லிமுஸ்லிமின் ஐ யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாத், 3 நாளைக்கு மேலால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை வெறுத்திருப்பது ஆகுமான காரியம் அல்ல. மேலும் சொன்னார்கள், ஃபமன் ஹஜர ஃபௌக ஸலாத், 3 நாளைக்கு மேலால் யார் இன்னொரு முஸ்லிமை வெறுத்திருக்கிறாரோ, வெறுத்திருக்கிற நிலையில அவர் மௌத்தானால் தஹலன் நார், அவர் நரகம் நுழைவார். அன்பான சகோதரர்களே, ஒரு ஹஜ்ஜி செஞ்சொத்தரு, ஜகாத்து கொடுத்தொத்தரு, வருஷா வருஷம் பார்த்து ஜகாத் கொடுக்கிறவர், நோம்பு பிடிக்கிறவர், 5 நேரம் தவறாம ஜமாத்தா தொழுகிறவர், சதக்காக செய்கின்றவர், குர்ஆனை ஓதுகிறவர், திக்ர் செய்கிறவர், எல்லா நன்மையான காரியங்களையும் செய்கிறவர், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அல்லாஹ்வுக்கு தொடர்பான எல்லா காரியங்களையும் சரிவர செய்கின்றவர். மனுஷனோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் பார்க்கிறார், அல்லாஹ்வோட உள்ள காரியத்தை நான் சரியா செஞ்சிடணும், அதுல உறுதியாகிறார். மனுஷனோட தொடர்பான விஷயங்கள்ல அவர் என்னது வீக் ஆகிறார். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, நீ எனக்கு சரியாக செஞ்சா போதாது, மனுஷனுக்கும் சரியாகவே செய்யும். ஏண்ட விஷயங்கள்ல நீ பரிபூர்ணமானவராக சீரானவராக இருந்து போதாது, அது உன்னை ஈமான பரிபூர்ணப்படுத்தாது. மனுஷரோட நடக்கிறதுலையும் நீ பரிபூர்ணமாக சீரானதாக நடந்து கொள்ளணும். அப்பதான் உங்களோட ஈமான் பரிபூரணம், அப்பதான் உங்களுக்கு சுவர்க்கம் நிச்சயம். அன்பான சகோதரர்களே, எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட இபாதத் விஷயங்கள்ல 100க்கு 100 பெர்ஃபெக்ட்டாக இருக்கிற மனிதர் மனுஷனோட உள்ள விஷயத்துல ஒரே ஒரு விஷயம், எல்லா மற்ற விஷயங்கள நல்ல, ஒரே ஒரு விஷயத்துல வீக் ஆகிக்கிறார். என்ன விஷயம்? 2 பேரோட 2 வருஷமா கோவம், பிழை இவருடையும் இல்லை, பிழை அவங்கட, அதனால இவர் கோவம். அன்பான சகோதரர்களே, அங்கத்தான் ஈமான் வேலை செய்யணும். நான் உண்மையிலே அல்லாஹ்வை நம்புற ஒருத்தனா இருந்தா, மறுமையினால நம்புற ஒருத்தனா இருந்தா, பர்சகுடைய வாழ்க்கையை நம்புகின்ற ஒருத்தனாக இருந்தால், அல்லாஹ்வுடைய விசாரணையை நம்புகின்ற ஒருவனாக இருந்தால், சுவர்க்கம் நரகத்தை உண்மையாக நம்புகின்றவனாக இருந்தால், ஈமான் பரிபூர்ணமானவனாக இருந்தால், நான் என்ன செய்வேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று ஏண்ட எல்லா பிடிவாதங்களையும், ஏண்ட எல்லா அதாவது மனசுல ஏற்படுகிற அத்தனை எண்ணங்களையும் விட்டு கொடுத்து நான் என்ன செய்வேன் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக என்னை மாற்றிக்கொள்வேன். ஈமான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைக்காக நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன். ஈமான். சரிதானே? அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? அல்லாஹ் கிட்ட நான் செகண்ட் ஆகிறது, தேர்ட் ஆகிறது எனக்கு பிரச்சனையே இல்லை, மனுஷன்ட்ட எனக்கு செகண்ட் ஆகல.
மனுஷன் செகண்ட் ஆகிறார். நான் ஒருத்தர் எனக்கு துரோகம் செய்கிறார், எனக்கு பிழை செய்கிறார், நான் அவனை வெறுக்கிறேன், வெறுத்தா வெறுத்ததுதான். 3 நாள் ஆகும். இஸ்லாம் சந்தர்ப்பம் தருது. மனித உணர்வுகளை மதித்து இஸ்லாம் சந்தர்ப்பத்தை தருகிறது. 3 நாட்கள் உனக்கு உன்னை வெறுப்ப சுமந்து அதை என்ன செய்யலாம், அதை இல்லாமல் ஆக்குறதுக்கான வழியை செய்து கொள்ளலாம். அன்பான சகோதரர்களே, 3 நாள் பிந்தினால் அங்கேதான் ஈமான் பரிசோதிக்கப்படுகிறது. என் ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது, என் ஈமான் பரிபூர்ணமானதா, என் ஈமான் முழுமையானதா, அங்கதான் எங்களோட நற்குணம் வெளிப்பட வேண்டும். அவன் பேசலையா, அவன் வெறுப்போடு இருக்கிறானா, பரவாயில்ல, நான் என்ன செய்வேன், சலாம் சொல்லுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் சலாம் சொல்லி பேசுவேன். என் மனசுல இருக்கிற அந்த வெறுப்ப குரோதத்தை நான் கலட்டி எரிந்து விடுவேன். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்காக, மறுமை உண்மை என்பதற்காக, விசாரணை உண்மை என்பதற்காக, சுவர்க்கம் நரகம் உண்மை என்பதற்காக, அதனை நான் ஈமான் கொள்வது உண்மை என்பதற்காக நான் என்ன செய்ய, நான் இறங்கி போறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தவால லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக பணிந்து போகிறாரோ, அந்த செகண்ட் ஆகிறது, செகண்ட் ஆகி போகிறாரோ அல்லாஹ்வுக்காக. மன் தவால லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக யார் பணிந்து போகிறாரோ, ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவான். அவருடைய அந்தஸ்து வேற. நாங்க நினைக்கிறோம் செகண்ட் ஆகி போறோம், இல்ல, நாங்க தான் ஃபர்ஸ்ட். அல்லாஹ் எங்களை மேன்மைப்படுத்துவான், எங்கட அந்தஸ்தை உயர்த்துவான், இம்மையிலும் உயர்த்துவான், மறுமையிலும் உயர்த்துவான். அன்பான சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒன்று. நாங்க புழுந்து புழுந்து தொழுகிறோம், நாங்க சுஜூது செய்கிறோம், நாங்க குர்ஆன் ஓதுறோம். இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அதுல நாங்க பெர்ஃபெக்டாக கட்டாயம் இருக்க வேண்டும். அதனோடு சேர்த்து மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட நற்குணங்கள், அஹ்லாக்குடைய விஷயங்களையும் நாங்கள் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய எதிர்பார்ப்பு. அப்பொழுதுதான் எங்களுக்கு சுவர்க்கம் நுழையலாம். கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அதாவது மனிதர்களை ஏளனமாக பார்ப்பது, மனுஷனை ஏளனமாக பார்க்கிறது, இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கிப்ரு பத்தருல் ஹக் வ கம்துன் நாஸ். பெருமை என்றால் என்ன தெரியுமா? பெருமை என்றால் அல் கிப்ரு பத்தருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது, உண்மையை மறுக்கிறதும், வ கம்துன் நாஸ், மனிதர்களை ஏளனமாக பார்ப்பது. அப்ப பெருமை வந்தா இஸ்லாத்துடைய தீர்ப்பு, யாருடைய உள்ளத்திலே அணு அளவு பெருமை இருக்கிறதோ அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். அன்பான சகோதரர்களே, இதுவும் அஹ்லாக்கோட, நற்குணத்தோட சம்பந்தப்பட்டது, மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது. ஒரு ஆள் சொல்றார், ஒரு மஷூரா, அவரை பார்த்தா ஊர்ல அந்தஸ்துள்ள மனிதர் அல்ல, அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனா சொல்ற கருத்து நல்லா தான் இருக்குது, அதை சத்தியமாக உண்மையான ஒரு செய்தியாகவும் இருக்குது, அதை நாங்க எடுக்கிறது இல்லை. சரிதானே? அதை நாங்க எடுக்கிறதுல காரணம் என்ன தெரியுமா? அவரை நாங்க ஏளனமாக பார்க்கிறோம். இவன் யார் இதை சொல்றது? இவன் யாரு? இவன் படிச்சுக்கிறா, இவன்கிட்ட பதவி இருக்குதா, இவன்கிட்ட ஏதாவது அந்தஸ்து இருக்குதா, இவன் ஒன்றுமே இல்லாதவன், ஆனா சொன்னது உண்மைதான் என்றாலும் அவனை நாங்க எடுக்கிறது. பத்தருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது. சரிதானே? ஆள் பாக்குற நாங்க, அவன் சொன்னா எடுக்கிறல்ல, அதே விஷயத்தை இவன் சொன்னா எடுக்கிறது. ஒரே விஷயம், சரிதானே? ஒரு நல்ல விஷயத்தை சொல்றார், உண்மையான விஷயம், அதை நாங்க எடுத்து நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரே விஷயம்
ஒரு ஆள் சொன்னார், நாங்க எடுக்கல. காரணம், அவர் சமூகத்துல மதிப்பு உள்ள ஆளில் சத்தியமாக இருந்தாலும் அதை எடுக்கல. இன்னொரு ஆள் அதே விஷயம் சொல்றார், எடுக்கிறோம். ஏன்? அவருக்கு அந்தஸ்து இருக்குது, அவருக்கு மரியாதை இருக்குது. அது அல்லாஹ் கொடுத்த நியமத், அது வேற. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருள், அது வேற. ஆனால் இங்க உள்ள பிரச்சனை, நாங்க நடந்து கொள்றத அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இவன்ட பெருமைக்குதா இல்லையா? எதை வச்சு அல்லாஹ் தீர்மானிக்கிறான்? சத்தியம் சொல்லப்படுது, உண்மையான செய்தி சொல்லப்படுது. குடும்பத்திலையும் அப்படித்தான். குடும்பத்துல சின்னொத்தரு, ஒரு சின்ன மகன் சொன்னா எடுக்கிறல்ல, மூத்தவன் சொன்னா எடுக்கிற. ஒரே விஷயம் சரிதானே? ஒரே விஷயம் மூத்தவன் சொன்னா எடுக்கிற, இல்லாட்டி பலாயாயி. ரைட்? சின்னவன் சொன்னா எடுக்கிறல்ல. சரியா? பத்தருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது. வகம்துன்னாஸ், மக்களை ஏளனமாக பார்ப்பது. அன்பான சகோதரர்களே, ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், பதவி உள்ளவன், பதவி இல்லாதவன், பலகீனமானவன், பலமானவன், இந்த வித்தியாசம் பார்க்கவே கூடாது. சலாத்திலையும் வித்தியாசம். ஸலாம் அலைக்கும் பெரிய சலாமோடு போகும். யாருக்கு? தெரிஞ்சவருக்கு, பழகினவருக்கு, நண்பருக்கு, சரிதானே, அந்தஸ்துள்ளவர்களுக்கு அப்படி போகும். அது பிழை இல்லை, தாராளமா சலாம் சொல்லலாம். எது பிழை? நாங்க எங்கட மனசுல ஒரு லிஸ்ட் இருக்குது, இவன் எல்லாம் இழிவானவன், இவனெல்லாம், இவன கதையெல்லாம் எடுக்கப்படாது அப்படின்னு நாங்க எங்கட மனசால, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும், எங்கட மனசால, எங்கட ஊர்ல, எங்கட குடும்பத்துல, எங்கட உறவினர்கள்ல, எங்கட நண்பர்கள்ல, எங்களுக்கு தெரிஞ்சவர்கள்ல நாங்க எங்கட மனசால ஒதுக்கிற சில பேர் இருக்கிறாங்க. இவனா 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 கோளுக்கு ஆன்சர் பண்றதுலயும் அதிகம், கோளுக்கு ஆன்சர் பண்றதுலயும் அதிகம். நான் ஏற்கனவே சொன்னது நல்லெண்ணம், சரிதானே? அது எப்பயுமே நல்லெண்ணம் வைக்கணும். இது நான் சொல்ற யாருக்கு என்று சொன்னால், இந்த கோல்ற விஷயத்துல கையாள்ற இந்த போனை வச்சிக்கிறவங்க நான் சொல்றேன். இவர் ஆன்சர் பண்றல, அவன் யாரு அப்படின்னு வச்சா, வகம்துன்னாஸ், மனிதர்களை ஏளனமா பார்க்கிறது, பெருமை துளி அளவு வந்துட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா யத்குலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிப்ர். பெருமையில அணு பிரமாணம், அணு அளவு உள்ளத்திலே பெருமை இருந்தாலும் சுவர்க்கம் போக முடியாது, ஈமான் பரிபூர்ணமாக இல்லை. அப்ப எங்களுக்கு கம்துன்னாஸ், இவனா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், நாங்க அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கும், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு. யாரையுமே ஏளனமாக பார்க்க கூடாது. பிறரால ஏளனமாக பார்க்கப்பட்டாலும் நாங்கள் அதனை பார்த்தால் உள்ள பிரச்சனை யாருக்குன்னா எனக்கு தான் பிரச்சனை. யார் ஏளனமாக பார்க்கிறாரோ அவருக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவட மனசுல அவரை அறியாமலே கிபிர் வந்துட்டு, பெருமை வந்து விட்டது. ஹுஸ்னுல் குலுக் இல்ல, நற்குணம் அல்ல, அது துர்க்குணம். ஈமானை பாதிக்கக்கூடிய குணம், நரகத்தை பெற்றுத்தரக்கூடிய குணம், அதனை இல்லாமலாக்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப நாங்க ஈமானை பரிபூர்ணப்படுத்திக் கொள்வதற்கு, பூர்ணப்படுத்திக் கொள்வதற்கு நற்குணங்கள் தேவை. அமல்களோடு சேர்த்து நற்குணங்கள் தேவை என்பதனை நாங்கள் இன்றைய இந்த தர்பியாவினூடாக விளங்கிக் கொண்டோம். இங்கே பேசப்பட்ட செய்திகளை முழுமையாக நாங்கள் உள்வாங்கினோம். பேசக்கூடிய நானும், செய்மடுக்கக்கூடிய நீங்களும் இதன் அடிப்படையிலே, அல்லாஹ்வுடைய வழிகாட்டலின் அடிப்படையிலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலின் அடிப்படையிலே மிஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் கேட்டு விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்.